வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிபி யூட்டில்ஸில் இருக்க ரிமைனிங் டாபிக்கான சீக்ரெட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீக்ரெட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். எதுக்காக நம்ம சீக்ரெட்ஸை நம்ம டேட்டா பிரிக்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சீக்ரெட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா பிரிக்ஸில் ஒரு நோட் புக்கை டெவலப் பண்ணுவோம். நோட் புக்கு டெவலப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா? சம்டைம்ஸில் நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு டேட்டா பிரிக்ஸையும் ஏடிஎல்எஸையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரிடென்ஷியல்ஸ் ஓகே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சென்சிட்டிவான டீட்டெயில்ஸை நம்ம வந்து டைரெக்டாக நோட் புக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் நோட் புக்கில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் டெவலப்பர் கண்டிப்பாக பார்ப்பார். இன்னைக்கு வந்து ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணவர், நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஆல் த மெம்பர்ஸ் இந்த வந்து க்ரெடென்ஷியலை வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 செக்யூரான வேவில் இல்லை. ஓகே, உங்கள் டேட்டா வந்து செக்யூராக இருக்குன்னா நோ தான் சொல்லுவாங்க. உங்கள் க்ரெடென்ஷியல்லாம் எப்படி செக்யூராக மெயின்டைன் பண்ணணும்னா, நம்ம அஜூரில் வந்து நீங்கள் அஜூர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும், அஜூர் கீ வால்ட்னு ஒன்று இருக்குது. அஜூர் கீ வால்ட்னு ஒன்று இருக்குது. இந்த அஜூர் கீ வால்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு டேட்டாவை ஓகே நீங்கள் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன்ல, இந்த பாஸ்வேர்டுக்கு பதில் கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு டம்மியாக ஒரு நேம் கொடுக்கும். லைக் விஜா அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகே, விஜா குயிக் இந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஓகே, இந்த பாஸ்வேர்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டம்மியாக ஒரு நேம் கொடுப்பேன். ஸோ இந்த நேமை நான் யூஸ் பண்ணுவேன் ப்ரோக்ராமில். நான் பாஸ்வேர்டுக்கு பதிலாக பாஸ்வேர்டில் இந்த ஒரிஜினல் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நான் விஜா குயிக்னு யூஸ் பண்ணுவேன். இப்போ யாராச்சும் இந்த விஜா குயிக்ன்ற அந்த பாஸ்வேர்டை போயிட்டு என்டர் பண்ணாலும் அது ராங்காக தான் காமிக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பிரிக்ஸில் சீக்ரெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சீக்ரெட்ஸை கிரியேட் பண்ணி இந்த சீக்ரெட்டோட நேமை டேட்டா பிரிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் டு அவாய்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன் டேட்டா பேஸ். இந்த மாதிரி டேட்டா பிரிக்ஸில் ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணாமல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நோட் புக் இருக்குங்களா, ஸோ அந்த நோட் புக்கோட .NET வரைக்கும் டேட்டா பிரிக்ஸ் அஜூர் டேட்டா பிரிக்ஸ் .NET இருப்பாருங்க, அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட்ஸ் ஓகே ஸ்லாஷ் கிரியேட் ஓகே ஸ்கோப் என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ஸ்கோப்புக்கான ஒரு நேம் கொடுக்கலாம். விஜா குயிக் கீ ஓகே, விஜா குயிக் கீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தென் இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அஜூர் கீ வால்ட்டோட டிஎன்எஸ் நேமும் ரிசோர்ஸ் ஐடியும் வேணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அஜூர் கீ வால்ட்டை போயிட்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சீக்ரெட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், டேட்டா பிரிக்ஸில் அஜூர் என்விரான்மெண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு கீ வால்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இது கீ வால்ட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், நியூவாக ஒரு கீ வால்ட்டு இப்போ கிரியேட் பண்ணோம். ஓகே, இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கிற இதை கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து இந்த சீக்ரெட் கீ வால்ட்டுக்கான ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன், விஜா குயிக் வால்ட். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரீஜனில் கிரியேட் பண்ண போகிறோம்னா சவுத் இந்தியாவில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். சவுத் இந்தியா ஸ்டாண்டர்ட் டயர். தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, இது வந்து பட் நம்ம வந்து வால்ட் ஆக்சஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம கீ வால்ட்டில் வந்து ஆக்சஸ் கொடுக்க, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் வந்து ஓனர் ஏதாவது ஒரு உங்களுக்கு டேக் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஓனர் வந்து விஜா குயிக். ஓகே, தென் கிரியேட் வேலிடேட் அண்ட் கிரியேட் கொடுத்தோம். இப்போ என்ன ஆகும், ஒரு ஃபியூ மினிட்ஸில் நமக்கு வந்து கீ வால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் உங்களுடைய கீ வால்ட். ஓகே, கீ வால்ட்டுக்குள்ளே இருப்பானீங்கன்னா நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண கீ வால்ட் இருக்கும். இன்சைடில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் லாகின் பண்ண உடனே நமக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். ஆக்சஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு கீ வால்ட் லெவலில் தான் ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரோல் அசைன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் தான் அட்மின்ட்டு ரோல் அசைன் பண்ணுங்கள். ஓகே, கீ வால்ட் அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இந்த ரோலை நமக்கு அசைன் பண்ணிப்போம். மெம்பர் வந்து யாருன்னா நம்மளுடைய ஐடி. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ தென் அசைன் பண்ணிக்கோங்க.
அசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா லெட்ஸ் see. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளார சீக்ரெட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சீக்ரெட்ஸ்குள்ளார நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம், ஒரு சீக்ரெட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, சீக்ரெட்ஸ்கோட நேம் கொடுங்க. டிபி டிபி பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட். ஓகே, இதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட். தென் நம்ம வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நேம் கொடுத்துப்போம். ஓகே, ஒரு வேல்யூ. இதுதான் கீ வால்ட். ஓகே, சீக்ரெட் வால்ட். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து இதில் வந்து டேட்லாம், எக்ஸ்பயர் டேட்லாம் நீங்கள் கொடுத்துக்க முடியும். எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும், எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகணும், ஆல் த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியும். பட் நம்ம எதுவுமே இப்போ டிஃபைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுடைய பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடுச்சு, சீக்ரெட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாபிரிக்ஸ்குள்ளார போயிட்டு இப்போ டிஎன்எஸ் நேம் கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ பேஜில் இப்போ நமக்கு டைரக்டரி ஐடி இருக்குது. ஓகே, அந்த வால்ட் இருக்குது. ஸோ இங்கே உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளார ஓகே ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா வால்ட் யூஆர்எல் இருக்கும். ஓகே, இந்த வால்ட் யூஆர்எல் தான் நமக்கு டிஎன்எஸ். தென் நமக்கு ஒரு ரிசோர்ஸ் ஐடி தான் வந்து இங்கே ரிசோர்ஸ் ஐடி. இப்போ கிரியேட் பண்ணுங்க. சீக்ரெட் கோட் பாஸ் மீன் ஹேட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, percentage of python db utils dot secrets dot list. okay, list scope. okay, scope equal to நம்ம என்ன நேம் கொடுத்தோம், விஜா குவிக் கீ. ஓகே, விஜா குவிக் கீன்னு கொடுத்தோன்னு நினைக்கிறேன். திங்க் லெட்ஸ் எக்ஸிட். நம்ம விஜா குவிக் கீன்னு வந்து நம்ம டேட்டாபிரிக்ஸ் சீக்ரெட் கிரியேட் பண்ணாமல அங்கே கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்கோப் நேமை கொடுத்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல, அதாவது டிபி, அதாவது டேட்டாபிரிக்ஸில் வந்து சீக்ரெட் கிரியேட் பண்ணாமல அந்த ஸ்கோப்புக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம். ஓகே, டேட்டாபிரிக்ஸ் கீன்னு கொடுத்துருப்போம். அதை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாபிரிக்ஸ்குள்ளார நமக்கு என்ன கீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து சீக்ரெட்ஸ் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீவால்ட் அஜூர் கீவால்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, டேட்டாபிரிக்ஸையும் அஜூர் கீவால்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சீக்ரெட்ஸில் நான் வந்து டிபி பாஸ்வேர்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கெட் பண்ணாலே போதும். கெட். ஓகே, தென் ஸ்கோப் நேம் அண்ட் சீக்ரெட் நேம், கீ நேம். ஓகே, கீ நேம் வந்து டிபி பாஸ்வேர்ட். இப்போ உங்களுக்கு பாருங்க ரீட் டிடெக்டட் அப்படின்னு வருது. தட் மீன் நம்ம டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிச் பண்ணி எடுக்க முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எங்கே வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணி லைக் பாஸ். ஓகே, லைக் பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த வேரியபிள் நேம் உங்களுக்கு எங்கே வேணுனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வேல்யூ வராது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கு. ஓகே, டேட்டா வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணாது. நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தானே பண்ணுறோம், ஸோ அதனால் ஷோ பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சீக்ரெட்ஸை வந்து டேட்டாபிரிக்ஸில் வந்து கிரியேட் பண்ணணும். கிளியர்? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இன்ஜினியரிங் டாபிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம விஜா குயிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.